அது நடக்கும் வரை போருக்கு ரெஸ்டே கிடையாது. கொள்கையில் விடாப்பிடியாக இருக்கும் ஈரான். அடுத்தடுத்து ஊமக்குத்து வாங்கும் டொனால்டு ட்ரம்ப். இஸ்ரேல் மீது ஏவப்படும் ஏவுகணைகளில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸின் போர் எதிர்ப்பு வாகனங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் புரட்சிகர காவல்படை மற்றும் ஈரானின் மெஹர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள காட்சிகளில் ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன்னதாக அதன் மீது ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸின் புகைப்படம் ஒட்டப்படுகிறது. அதனுடன் நிச்சயமாக இந்த போர் சட்டவிரோதமானது மட்டுமல்ல, மனிதநேயமற்றதும் கூட. நன்றி ஸ்பெயின் பிரதமர் என்ற வாசகங்கள் ஆங்கிலம் மற்றும் பாரசீக மொழிகளில் அச்சிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களில் ஒரு சிலரே இந்த போரை தொடக்கத்தில் இருந்தே கண்டித்து வரும் நிலையில் பிரதமர் சான்செஸ் இந்த தாக்குதல்களை நியாயமற்றவை, சட்டவிரோதமானவை மற்றும் ஆபத்தானவை என்று பகிரங்கமாக குறிப்பிட்டு போர் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். இந்த சூழலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவிற்கு தனது நாட்டின் ரோட்டோ கடற்படை தளம் மற்றும் மோரோன் விமானப்படை தளத்தை பயன்படுத்த அனுமதி வழங்க ஸ்பெயின் மறுத்துவிட்டது. ஸ்பெயினின் இந்த தடையால் அதிருப்தியடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டுடனான வர்த்தக உறவுகளை துண்டிப்பதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையில் லண்டன் போன்ற நகரங்களில் போருக்கு எதிராக போராடும் மக்களுக்கும் ட்ரம்பின் போர் நடவடிக்கைகளை கண்டிப்பவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வாசகங்களை ஈரான் ராணுவத்தினர் ஏவுகணைகளில் பதிவிட்டுள்ளனர். மேலும் மத்திய கிழக்கு பகுதியை விட்டு கடைசி அமெரிக்க வீரர் வெளியேறும் வரை எங்களது தாக்குதல் ஓயாது என்று வீரர்கள் ஏவுகணைகளில் எழுதியுள்ளனர். மேலும் மத்திய கிழக்கு பகுதியை விட்டு கடைசி அமெரிக்க வீரர் வெளியேறும் வரை எங்களது தாக்குதல் ஓயாது என்று வீரர்கள் ஏவுகணைகளில் எழுதியுள்ளனர்.